வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 40. 5 வருடங்களுக்கு பிறகு. மாலை வணக்கம் நேர்களே. முயன்றால் வெல்ல முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மிருணாளினி. இன்று நம்மிடையே தன் வெற்றியின் ரகசியத்தையும் தான் சந்தித்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் காஞ்சிபுரம் பொன் ரத்தினம் பிரைமரி பள்ளியின் நிறுவனர் திருமதி நிறைமதி மன்மந்த் அவர்கள். என்றவள் மதியிடம் திரும்பி, வணக்கம் மேடம் என்றாள் பளிர் புன்னகையுடன். வணக்கம் என சின்ன முறுவலிப்புடன் பதிலுக்கு கரம் குவித்தாள் நம் பெண். காஞ்சிபுரத்துல உள்ள மற்ற தனியார் பள்ளிகளை விட உங்க பள்ளிக்கு சமீப காலங்கள்ல நிறைய பெற்றோர்கள்ட்ட இருந்து மிகுந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவங்க பிள்ளைங்களை அங்கதான் படிக்க வைக்கணும்னு ரொம்பவும் விரும்பி வந்து சேர்க்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோமே. இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்கள கவரும்படி உங்க பள்ளியில நீங்க அப்படி என்ன சிறப்பா செய்றீங்க? மக்களிடையே எப்படி இப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க மேம் என்று தன் பாணியில் சுறுசுறு இரும்பாக கடகடவென்று கேள்விகளை எழுப்பினாள் மிருணாளினி. வராது வந்த நாயகன் நாவலின் நாயகி ஒரு அடாவடி அரசியல்வாதியின் உள்ளம் கவர்ந்த காதலி. அக்கதையின் துவக்கத்தில் இந்த இன்டர்வியூவை தான் அவன் பார்த்திருப்பான். எல்லாருக்கும் வணக்கம் என கேமராவை பார்த்து ஒருமுறை வந்தனம் தெரிவித்துவிட்டு மெருவிடம் திரும்பினாள் மதி. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் என்னுடைய ஒரே பதில், பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கும் பிடிக்கிறது போல நாங்க வகுத்து கொண்ட கல்வி கொள்கைகள் தான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றாள் நிறைமதி நகை முகமாக. ஓ என உதட குவித்தவள், உங்க ஸ்கூல பத்தியும் நீங்க ஃபாலோ பண்ற கொள்கைகளை பற்றியும் சொல்லுங்க மேடம். அதுக்கு முன்னால உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. நீங்க எத்தனை ஆண்டுகளா டீச்சர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க? சொந்தமா ஒரு ஸ்கூல் தொடங்கணும்னு அந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்தது? வெல், இந்த பள்ளியை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் மக்கள் பல பேரை போல நானும் ஒரு இல்லத்தரசிதான். முதுகலையில கணினி அறிவியல் முடிச்சேன்னா திருமணத்துக்கு முன்னாடி என் தாத்தாவோட விருப்பத்துக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரி கம்ப்யூட்டர் டீச்சரா 1 வருஷம் இருந்தேன். எனக்கு பொதுவா ஆசிரியர் தொழில பெருசா ஈடுபாடு கிடையாது. இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா, என்னுடைய அப்பா அரசாங்க பள்ளி ஒன்றுல கணித ஆசிரியர் என்று புன்னகைத்தவள். ஆனா அவரு பெண்ணான எனக்கு மென்பொருள் துறையில தான் ஆர்வம் அதிகமா இருந்தது. தாத்தாவோட ஆசைக்காக கடமையேன்னு சேர்ந்தாலும் அந்த 1 வருஷத்துல அந்த துறையில ஆர்வமா நான் கத்துக்கிட்ட பல விஷயங்கள் இப்ப வரை எனக்கு கை கொடுக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் குழந்தைகள்னு நேரம் சரியா இருந்ததுனால என்னால வேலைக்கு எங்கேயுமே போக முடியல. என்னுடைய 2வது பிள்ளை என் கைய விட்டு இறங்க வயது வரவும் அவளை மாமியாட்ட விட்டுட்டு ஐடி கம்பெனி ஒண்ணுக்கு வேலைக்கு போலான்னு முடிவெடுத்த நேரம் தான் நான் சந்திச்ச சில மனிதர்களும் சூழ்நிலைகளும் என்னை முழுசா மாற்றி இத்துறைக்கு இழுத்துட்டு வந்துருச்சு என்றவளிடம் மிருணாளினி கேள்வி எழுப்பினாள். அப்படி என்ன நடந்துச்சு? நிறைமதி சொல்ல ஆரம்பித்தாள். என் மகன் அப்பொழுது 2ஆம் வகுப்பில் இருந்தான். அந்த நாட்களில் அவனுடைய பள்ளி தோழர்களுக்கு நடந்த சில விஷயங்கள் என்னை மிகவும் பாதித்தது. அதற்கு முன்னால் இப்பொழுது உள்ள பல பள்ளிகளில் பின்பற்றப்படும் நிறைய விஷயங்கள் என்னை ஏற்கனவே அதிருப்தி கொள்ள வைத்திருந்தது. குறிப்பாக பிள்ளைகளின் வயதிற்கேற்ற பாடத்திட்டங்களை கொடுக்காமல் 6-7 வயதிலேயே அவுட் ஆஃப் சிலபஸாக புத்தகத்தில் இல்லாத பாடக்குறிப்புகள் பற்றி வீட்டில் எழுதி வரச் சொல்வது, ப்ராஜெக்ட் என்கிற பெயரில் ஏதேனும் ஒரு தலைப்பை கொடுத்து அதை இணையத்தில் தேடி எடுத்து வரையச் சொல்வதும், அதனுடைய மாதிரிகளை சில பல பொருட்களை கொண்டு வடிவமைத்து எடுத்து வரச் சொல்வதும் என்பது போன்ற பல விஷயங்கள் எங்களை போன்ற பெற்றோர்களுக்கு ரொம்பவே கடுப்பை கொடுத்தது. ஒர்க் புக் என்று ஒவ்வொரு பாடத்திற்கும் கொடுத்திருக்கும் தனி பயிற்சி புத்தகத்தில் உள்ள பெரும்பாலான பயிற்சிகளுக்கு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் ஒரு விவரமும் இருக்காது. எந்த சந்தேகம் என்றாலும் அவர்கள் எந்த நிறுவனத்துடைய புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துகிறார்களோ அந்நிறுவனத்தின் தனி அப்ளிகேஷன் பயன்பாட்டை எங்கள் அலைபேசியில் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும். உயர்நிலை பள்ளியிலும் கல்லூரி காலங்களிலும் இணையத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை மறந்து இப்பொழுது நாம் 4-5 வயதிலிருந்தே வீட்டுப்பாடம் செய்ய இணையத்தை நாடுவது மிகவும் கொடுமையான விஷயமாக இருக்கிறது என்றாள் நிறைமதி வெறுப்புடன். நீங்க சொல்றது சரிதான். ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு அலைபேசி, மடிக்கணினி, கணினி போன்றவற்றை சிறு வயதிலேயே பழக்கப்படுத்தி அவங்களோட ஆரோக்கியத்தையும் மனநிலையும் கெடுக்காதீங்கன்னு மருத்துவ உலகமும் சமூக ஆர்வலர்களும் அரைக்கோவில் விடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமுதாயத்துல குழந்தைகளோட நலன் பேன்றதுல முக்கிய பங்கு வைக்க வேண்டிய கல்விக்கூடங்கள் இப்படி பொறுப்பே இல்லாம பிள்ளைங்களை இணையத்துல கொண்டுதான் தங்கள் வீட்டு பாடங்களை செஞ்சுக்கணும்னு சொல்றது ரொம்பவே தவறான விஷயம்தான். சோ உங்க பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல. அவங்க இலகுவா தங்கள் பாட புத்தகங்களை வச்சே வீட்டு பாடத்தை முடிச்சிடுறாங்க. என்ன, நான் சொல்றது சரிதானே? இல்ல, முற்றிலும் தவறு என மர்மமாக புன்னகைத்தாள் மதி. ஒரு கணம் நெற்றையை சுருக்கிய மிரு
புரியலையே என்றாள். எங்கள் பள்ளியில நாங்க வீட்டு பாடங்களே கொடுக்கறதில்ல என்றாள் விரிந்த சிரிப்புடன். வாட் என விழிகளை பெரிதாக விரித்து அதிர்ந்த மிருணாளினி சற்றே தன்னை சமன்படுத்திவிட்டு, என்ன மேம் சொல்றீங்க? உங்க ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டீங்களா? அதனாலதான் உங்க ஸ்கூலுக்கு இவ்வளவு வரவேற்பா? ஆனா அது எப்படி முடியும்? அப்புறம் எப்படி குழந்தைங்க நல்லா படிப்பாங்க என்றாள் குழப்பத்துடன். என்னுடைய இந்த திட்டம் தான் எங்க பள்ளிக்கு மிகப்பெரிய பலம். அதே போல புத்திசாலி சராசரின்னு இல்லாம எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா படிக்கிறாங்க என்று தன்னெதிரே இருந்தவளை புன்னகையுடன் பார்த்துவிட்டு, எங்க ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் இருந்தத ஹோம் டெஸ்டா மாத்திருவோம். அதாவது தினமும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் என தனித்தனியாக 4-5 வீட்டு பாடங்கள் கொடுப்பதற்கு பதிலாக ஏதாவது 2 பாடத்தில் பெற்றோர்களின் கையொப்பத்துடன் 2 தேர்வு மட்டும் எழுதி வர வேண்டும், அவ்வளவுதான். வெறும் வீட்டு பாடமாக கொடுப்பதால் பெரும்பாலான இடங்களில் என்ன நடக்கிறது என்றால், குழந்தைகள் பாடத்தில் சரியாக கவனம் செலுத்தாமல் வீட்டில் இருப்போரின் பேச்சுக்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டும் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டும் அரைகுறையாக எழுதுகிறார்கள். இதற்கே பெரும்பான்மையான நேரம் சென்று விடுவதால் அதன் பிறகு சோர்ந்து போய் வெறும் ரீடிங் ஒர்க் தானே என கொடுப்பதை அலட்சியப்படுத்தி சரியாக படிப்பதும் இல்லை. இதனால் என்ன நேர்கிறது தெரியுமா? இறுதியாக பரீட்சை நேரத்தில் மதிப்பெண்கள் எடுக்க ஆசிரியர்களாலும் பெற்றோர்களாலும் ரொம்பவே கட்டாயப்படுத்தி அதிக அளவில் படிக்க வைக்கப்படுகிறார்கள். எவ்வளவுதான் மெனக்கட்டு படித்தாலும் அவர்களால் சிறந்த மதிப்பெண்களை எடுக்க முடிவதில்லை. ஒட்டுமொத்தமாக அவர்கள் மீது சுமத்தப்படும் சுமை அவர்களுக்கு வெறுப்பை கொடுத்து கல்வியின் மீது இருக்கும் நாட்டத்தையும் குறைக்கிறது. இதை நான் பொதுவாக சொல்கிறேன். படிப்பில் ஆர்வம் இருக்கிற குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் நன்றாக படித்து விடுகிறார்கள் தான். ஆனால் சராசரியாக இருக்கும் மற்ற பிள்ளைகளின் நிலைமை ரொம்பவே சிரமம். அதுவும் இக்கால குழந்தைகளின் கவனத்தையும் பொழுதையும் எடுத்துக் கொள்வதற்கு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் உலகில் நிறைந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்றவாறு நாம் நம் திட்டங்களை கொஞ்சம் இலகுவாக்கத்தான் வேண்டும் என தோள்களை குலுக்கினாள் மதி. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொல்ல வர்றது எனக்கு இப்ப தெளிவா புரியுது. ஹோம்ஒர்க் செய்யறேன்னு சரியான கவனம் இல்லாம நிறைய எழுதுற பிள்ளைங்களை விட தினமும் வீட்டுல 2 தேர்வுகளை மட்டும் எழுதி வர்ற பிள்ளைகள் நன்றா படிக்கிறாங்க. பரீட்சை நேரத்திலையும் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. எங்க குழந்தைகள் மற்ற சாதாரண நாட்களை போலதான் தேர்வுகளையும் மிக இலகுவா எதிர்கொள்றாங்க. ஏன் பெற்றோர்களும் கூட தான் தனியா உட்கார்ந்து பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமென்ற கவலை இல்லாம அவங்களுக்கு ரிவிஷன் மட்டும் கொடுக்கறாங்க. ஓ, ரொம்ப சூப்பர். இன்னும் வேற எந்தெந்த விஷயங்களை நீங்க அப்படி தனி கவனம் செலுத்தி உங்க ஸ்கூல்ல மத்த ஸ்கூல்ல இருந்து வித்தியாசப்படுத்துறீங்க? பள்ளியில் எதையும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல. என்று நம் கல்வி முறையால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை மாற்றி அவர்கள் வயதுக்குரிய மகிழ்ச்சியை தேடித் தருவதில்தான் நாங்கள் தனி கவனத்தை செலுத்துகிறோம். அன்று அரசினர் பள்ளியில் பயின்ற நம் முன்னோர்களில் எத்தனையோ மனிதர்கள் பார் போற்றும் அறிஞர்களாக எவ்வாறு உருவானார்கள்? அவர்கள் நம் நாட்டையும் தாண்டி உலக அளவில் சாதனை படைத்ததாக வரலாறே இருக்கும் பொழுது கல்லூரி அளவில் இருக்கும் சிரமமான பாடத்தொகுப்புகளை எல்லாம் ஏன் சிறுவயது பிள்ளைகளுக்கு திணித்து அவர்களின் இயல்பான சிந்தனையை முடக்கி வயதுக்கு மீறி யோசிக்க வைத்து மனதளவிலும் உடல் அளவிலும் துன்பத்தை கொடுக்க வேண்டும்? அன்று பாரதி குழந்தைகளுக்கான தன் பாடலில் ஓடி விளையாடு பாப்பா என்பதைத்தான் முதல் வரியாக வடித்தான். இன்று எத்தனை வீட்டில் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி தங்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்கின்றனர்? பள்ளிக்கு செல்வதும் அதை விட்டு வந்தால் டியூசன் செல்வதும், இல்லை என்றால் ஏதாவது நடன வகுப்பு பாட்டு வகுப்பு என அனைத்துமே 4 சுவற்றுக்குள் மட்டுமே அவர்கள் சுவாசிப்பதைப் போல அடைத்து வைத்திருக்கிறோம். இன்று குழந்தைகளாக உள்ள எதிர்கால தலைமுறையை நாம் வெறும் இயந்திரங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்றாள் நெறிமதி வருத்தத்துடன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதோட இன்றைய சமூக சூழல்ல பிள்ளைங்களை வெளியே விளையாட அனுமதிச்சா அவங்களோட பாதுகாப்புங்கிறதே இங்க பெரிய கேள்விக்குறியா உருவாகி இருக்கே என்றாள் மிருணாளினி லேசான வெறுப்போடு. அது வேற ஒரு கொடுமை என முதலில் முகத்தை சுளித்த மதி பேச்சின் திசை மாறிக் கொண்டிருப்பதை உணர்ந்து சட்டென்று தன்னை சமாளித்துக் கொண்டாள். இதெல்லாம் யோசித்துதான் அதற்கென்று நாங்கள் தனியாக வேற ஒரு தீர்வை கண்டோம். குழந்தைகளின் வளர்ச்சியில் அவர்களின் வீட்டினருக்கு இருக்கும் பொறுப்பில் பாதி அளவிற்கேனும் நாளைய சமுதாயத்தை உருவாக்கும் அந்தந்த பள்ளிகளுக்கு இருக்க வேண்டும். ஏனெனில் பிள்ளைகளின் பெரும்பான்மையான பகல் பொழுதுகள் பள்ளிகளிலேயே கழிகின்றது. அதனால் எங்கள் பள்ளியில் எப்பொழுதும் உடற்கல்வி வகுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இறுதி பாடவேளை முடிந்து பள்ளி விடுகின்ற நேரம் தினமும் அரை மணி நேரத்திற்கு பிள்ளைகளை கண்டிப்பாக மைதானத்தில் விளையாட விட்டு விடுவோம். இந்த விளையாட்டுத்தான் விளையாட வேண்டும் என்று கணக்கில்லை. அவர்கள் வசதிக்கு எப்படி வேண்டும் என்றாலும் ஓடி ஆடி விளையாடலாம். அந்த காலத்தில் நாமெல்லாம் தெருவில் அக்கம் பக்கம் உள்ள வீட்டு பிள்ளைகளுடன் சுதந்திரமாக விளையாடுவோமே, அப்படி
அவர்களை கவனித்துக் கொள்ளவென்று அந்த நேரத்தில் பள்ளியில் எந்த ஆசிரியருக்கும் வகுப்புகள் கிடையாது. அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் அவர்களின் குழந்தைகளின் மீது கவனம் வைத்து இறுதியாக பள்ளி நேரம் முடிந்து அவரவர் பேருந்துகளில் பாதுகாப்பாக அனுப்பி வைத்து விடுவார்கள். அவளை வேகமாக இடையிட்ட மிரு, ஆனா இதுல பிராக்டிகலா எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஸ்கூல்ல உள்ள எல்லா பிள்ளைங்களையும் ஒன்னா விளையாட அனுமதிச்சா அந்த அளவுக்கு பெரிய மைதானம் இருக்கணுமே. உங்க ஸ்கூல் இப்பதான் வளர்ந்துட்டு வர ஸ்கூல் அப்படின்றதுனால குழந்தைகள் குறைவா இருப்பாங்க, சமாளிச்சிருவீங்க. அது எல்லா ஸ்கூலுக்கும் சாத்தியப்படாது இல்லையா என்று தன் சந்தேகத்தை எழுப்பினாள். உண்மைதா, எங்களோட ஸ்கூல்ல இப்ப இருக்க 650 பிள்ளைங்களுக்கு படிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவையெல்லாம் நான் முன்னரே திட்டமிட்டதுனால பிள்ளைங்க நல்லா ஓடி விளையாடுறதுக்கு வசதியா இருக்கணும்ன்றதுக்காகவே நகர விட்டு தள்ளி ஏக்கர் கணக்குல பெரிய இடமா வாங்கிட்டோம். அதுல 2 மைதானங்கள்ல பிள்ளைகளை விளையாட விடுறோம். அப்படி சரியான இடமில்லாத பட்சத்துல அரை மணி நேரத்துக்கு ஒரு வகுப்பை சேர்ந்த பிள்ளைகள்னு 2 மணி நேரம் இருக்கும். கடைசி 2 பாட வேலைகளை பிரிச்சு திட்டமிட்டுக்கலாம். முக்கியமா 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளை தினமும் ஓடி ஆடி விளையாட நிச்சயமா அனுமதிக்கணும். இதனால அவர்களின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதோடு ஒன்றாக சிரித்து மகிழ்ந்து விளையாடுவதால் மன ஆரோக்கியமும் மேம்படும் என்றாள் மதி அழுத்தமாக. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க பின்பற்ற அந்த பாடத்திட்டங்கள் பற்றி இன்னும் எதுவும் சொல்லலையே, அத பத்தியே சொல்லுங்க என கேட்டாள் மிருணாளினி. யா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ படிச்சு வெளிவந்த டாக்டர் அப்துல் கலாம், HCL நிறுவனர் திரு ஷிவ் நாடார், இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் போன்றோர் அந்த அடிப்படை படிப்பளவை வச்சுதான் தங்கள் மேல் படிப்புகளை சிறந்த முறையில கல்லூரிகள்ல முடிச்சு உலகில் தங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி சாதனை புரிஞ்சிருக்காங்க. அவ்வளவு ஏன், இன்று நம் தேசத்தில் பல உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கும் பெரும்பாலான நபர்கள் அரசாங்க பள்ளியில் அவரவர் மாநில கல்வி திட்டத்தில் பயின்றவர்கள் தானே. அவர்களால் இந்த அளவிற்கு உயர முடியும் எனும் பொழுது அந்தந்த பருவத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பாடத்திட்டங்களை கொடுக்காமல் ஏன் கடினமான பாடங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களை கண்களுக்கு தெரியாத மன உளைச்சலுக்கு நாம் ஆளாக்க வேண்டும் என்று குரலில் சிறு கோபம் துளிர்க்க கேள்வி எழுப்பினாள் மதி. மெரு அமைதியாக தலையசைத்து அதை ஆமோதிக்க மேலும் தன் மன குமுறல்களை தொடர்ந்தாள் நாயகி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.